Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 3.5ல second sum. Examine for rational roots of first subdivision 2x cube minus x square minus 1 equal to 0. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம sum of coefficients கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ sum of coefficientsங்கும் போது எல்லா கோஎஃபிஷியண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது 2 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 வருது. ஸோ இப்படி 0 வரும்போது 1 இஸ் அ ரூட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 1 ஒரு ரூட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை சிந்தட்டிக் டிவிஷன் மூலயமா நம்ம 1 வச்சு பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும்? 2 மைனஸ் 1. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் நம்ம அதுக்கு பதில் 0 போடுவோம். தென் மைனஸ் 1 நம்ம 2ஆல் பண்ணுறோம். ஸோ 1ஆல் பண்ணுறோம், ஏன்னா 1 ஒரு ரூட்டு. 2 1s are 2. ஸோ 2 minus 1 1, 1 1s are 1, 1 1 1s are 1. ஸோ இது 0 ஆகுது. இதை வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக எழுதி இதை சால்வ் பண்ணால் நமக்கு ரேஷனல் ரூட்ஸ் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் 2 வரணும், ஆனால் சம் வந்து 1 வரணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ் வராது. ஸோ அப்போ கன்ஃபார்ம் இதுக்கும் ரேஷ்னல் ரூட்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே ரேஷ்னல் ரூட் x is equal to 1 மட்டும்தான். ஸோ இட் ஹேஸ் 1 ரேஷ்னல் ரூட். ஸோ 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எழுதுனா போதும். செகண்ட் சப்டிவிஷன் x power 8 minus 3x plus 1 equal to 0. ஸோ இதில் நம்மளுக்கு 8th பவர் இருக்கனால நம்ம வேறு ஒரு மெத்தட் மூலயமா இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதோட கோஎஃபிஷியண்ட்டை நான் ஏஎன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்து கடைசியாக இருக்கிற கான்ஸ்டன்ட் அதை A0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் 1. இப்போ PQ வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். PQ இது ரெண்டும் must divide an a0 respectively. அதாவது an a0ஓட ஃபேக்டர்ஸ் தான் இந்த pயும் qவும். அப்போ இதோட பாசிபிள் வேல்யூஸ் என்னவா இருக்கும்? பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் pq 1 டிவைட் பண்ணுறதா இருந்தால் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டோட வேல்யூமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் p by q. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? மறுபடியும் அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் வரும். இப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஐ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 0ன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரூட்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் வராது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் வராது, அதாவது -1 சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் வராது. ஸோ இது ரெண்டுக்குமே வராதனால இதுக்கு ரேஷ்னல் ரூட்ஸே கிடையாது. ஸோ தேர்ஃபோர் இட் ஹேஸ் நோ ரேஷ்னல் ரூட்ஸ்.